அந்த நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்காக ரெக்கார்ட் பண்றேன் வேற ஓகே சரி சரி சொல்லுங்க ஓகே சார் இப்ப ஓகே சொல்லுங்க சார். சென்னையில தான் சார். ம் ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு 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 ஆடிட்டோரியம்ல தான் வச்சாங்க. ம் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு ஒரு எட்டு ஒரு போர்டு 1 போர்டு 2 அந்த மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. அது ஒவ்வொரு போர்டுல அந்த இதுக்கு கீழே ரெண்டு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து இப்படி மொத்தம் 8 போர்டு இருந்தாங்க மொத்தம் அப்படித்தானே ஆமா அதாவது வெளியில போகும்போதே ஒரு போர்டுல வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர் நம்பர் புக் போட்டுட்டு அவங்க எந்த போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. 8 போர்டு இருந்தது மொத்தம். போர்டு மீன்ஸ் அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு பின்னாடி ஒரு ஜெராக்ஸ் பேப்பர்ல போர்டு 1 போர்டு 2 அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு ரெண்டு பேர் பெஞ்ச்ல உட்கார்ந்து இருந்தாங்க. அவங்க ஜட்ஜ் எல்லாம் இல்ல, அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க தான் போல. ஐடி கார்டு தான் போட்டிருந்தாங்க. அது பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருந்தது. அது நம்ம கீழே அந்த போர்டு நம்பர் பாத்துட்டு போனது, நம்மள நேம் வாசிச்சு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் போனது உட்கார வச்சாங்க. லைனா எந்தெந்த ரெஜிஸ்டர் நம்பருக்கு அப்புறம் எது வரும்னு சொல்லிட்டு உட்கார வச்சாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த பிரெக்னெண்டா இருக்கிறவங்க, உடம்பு சரியில்லாதவங்க யாராவது இருந்தா அவங்களுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டாங்க. உடம்பு சரியில்லாம இந்த டிசேபிள் பர்சன் இந்த மாதிரி ஓகே ஓகே ஆமா அவங்கள ஃபர்ஸ்ட் கை தூக்க சொன்னாங்க. நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லிட்டு கை தூக்குனேன். அப்ப அவங்க எல்லாம் வந்து முன்னாடி வாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதனால நான் போர்டு நம்பர் 6 நான் என்ன ஃபர்ஸ்டே கூப்பிட்டுட்டாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு தான் பண்ணாங்க. போனதுமே வந்துட்டு அதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி செல்ஃப் அட்டஸ்டட் வந்துட்டு இன்னைக்குள்ள டேட் போடணும், இன்னைக்கு டேட் வந்து இன்னைக்குள்ள டேட் தான் போடணும், சைன் போட்டு கீழே இன்னைக்குள்ள டேட் போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. மைக்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்புறம் வந்துட்டு நேம்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கு உங்களுக்கு, நீங்க கொடுத்ததுல நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது ஒன்னு இருந்திருக்கும், ஒரு நேம் கொடுத்திருப்பீங்க, ஆனா சர்டிபிகேட்ல ஒரு நேம் இருக்கும் அப்படின்னா அது ஏதோ லெட்டர் மாதிரி எழுதி கொடுக்க சொன்னாங்க சார். அது எனக்கு எதுவும் மிஸ்டேக் லெட்டர் மாதிரி எழுதிட்டாங்க. நம்ம தப்பா மாத்தி கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே 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 சரி ஓகே. இப்போ நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கொடுத்திருப்போம்ல. ஆமா 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 நம்ம அப்ளை பண்ணும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்திருக்கும், ஆனா நம்ம சர்டிபிகேட்ல வேற இருக்கும். ஆமா 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 ஓகே அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க வந்து நீங்க அத ஃபர்ஸ்டே சொல்லி அதுக்கு ஒரு ஃபார்மோ இல்லனா லெட்டர் ஃபார்மேட்டோ ஏதோ வந்து நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கணும். அப்படி யாராவது இருந்தா வந்து கொடுங்க அப்படின்னு ஃபர்ஸ்டே அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகே 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 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கேட்டாங்க. ஆதார் கார்டு கேட்டு அதுல உள்ள நேம் வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்தாங்க. அப்புறம் அந்த நம்பர் வந்து நோட் பண்ணிக்கிட்டாங்க, ஆதார் கார்டோட நம்பர் நோட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே 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 நம்ம அப்ளை பண்ணும்போது உள்ள ஜெராக்ஸ் வந்து ஒன்னு அவங்க கையில இருந்தது. அது இல்லாம இன்னொரு ஜெராக்ஸ் வச்சிருந்தாங்க அவங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு கேட்டாங்க. அப்புறம் பேன் கார்டு கொடுத்திருந்தேன், அந்த நம்பர் வாங்கி ஒரிஜினல் வாங்கி செக் பண்ணாங்க. ஒவ்வொன்னும் ஒரிஜினல் வாங்கி செக் பண்ண ஒரு ஜெராக்ஸ் காப்பி தான் என்கிட்ட கேட்டாங்க. நான் வந்து ஓஏக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணிருந்தேன். அதனால என்கிட்ட ஒண்ணுதான் கேட்டாங்க. ஆனா 2 எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. மேபி 2 போஸ்டிங் அப்ளை பண்ணவங்க கிட்ட வாங்குவாங்களான்னு தெரியல. ஆனா ஒண்ணுதான் கேட்டாங்க என்கிட்ட. அப்புறம் 10th சர்டிபிகேட் கேட்டாங்க. அதையும் அந்த சீரியல் நம்பர் வாங்கி செக் பண்ணாங்க. அப்புறம் 12th கேட்டாங்க. அப்புறம் வந்துட்டு டிகிரி கேட்டாங்க. அப்புறம் டிசியோட நம்பர் வாங்கி செக் பண்ணாங்க. அப்புறம் நான் அப்ளை பண்ணும்போது டைப்ரைட்டிங் எனக்கு சர்டிபிகேட் வரல. ஆனா இப்ப வந்திருந்தது, நான் எடுத்துட்டு போனேன். அதை வந்து நான் கேட்டேன், இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணும்போது குடுக்கல, இப்போ இது அக்செப்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க இல்லம்மா, என்ன நீங்க குடுத்திருக்கீங்களோ அது மட்டும் கரெக்டா இருக்கான்னு தான் செக் பண்ணுவோம், நீங்க இதுக்கு அப்புறம் வரும்போது கேட்டா வேணா குடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கல. ஒரிஜினல் காமிச்சு, ஆனாலும் அவங்க ஜெராக்ஸ் காப்பி வாங்கல. அதுக்கப்புறம் வந்து கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்துட்டு ஒரிஜினல் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. ஆனா அதை பத்தி எதுவுமே கேட்கல. டீடைல் இது யாரு யார் சைன் போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீடைல் அவங்க எதுவுமே கேட்கல. ஜஸ்ட் கான்டாக்ட் சர்டிபிகேட் வந்து 2 அவங்க இருந்தவங்களுக்கே நிறைய டீடைல்ஸ் வந்து தெரியல. எதுக்கு நீங்க 2 வாங்கிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. இல்ல சார் 2 தான், வேற வேற நபர் கிட்ட வாங்க சொல்லிருந்தாங்க. ஓ அப்படியா அப்படி சொல்லிட்டு அவங்க வாங்கி அவங்களுக்கு அது தெரியல. அப்புறம் வந்துட்டு அந்த நம்பர் எல்லாம் தேடினாங்க. இப்போ நம்ம டிகிரி சர்டிபிகேட் சீரியல் நம்பர் நான் பின்னாடி உள்ள நம்பர் கொடுத்திருந்தேன். அவங்க ஃபர்ஸ்ட் அந்த நம்பர் பார்த்துட்டு இந்த நம்பர்ல இல்லையே, நீங்க எதை பார்த்து கொடுத்தீங்க அப்படி சொல்லி கேட்டாங்க. என்ன புரியல, என்ன சொல்றீங்க?
டிகிரி சர்டிபிகேட்ல நம்பர் வந்து எங்களுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணிருப்பாங்க, சீரியல் நம்பர்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதுல பாத்துட்டு அந்த முன்னாடி உள்ளதுல இருக்காது அந்த நம்பர். அத வச்சு என்கிட்ட கேட்டாங்க, இந்த நம்பர் எதை பார்த்து நீங்க என்டர் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இல்ல சார் இந்த பின்னாடி இருக்கு சார்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்னும் பாக்க அவங்க அதுல பென்சில்ல டிக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அவங்களதுலயுமே வந்துட்டு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. அவங்க ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்கல்ல, அதுல வந்துட்டு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கு. நான் அப்ளை பண்ணும்போது 12th முடிச்சது வந்து 2013 கொடுத்திருந்தேன். அவங்க பிரிண்ட் ஆனது வந்து 2011 பிரிண்ட் ஆயிருந்தது. நான் கேட்டேன், ஆமா ஆமா பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தது. நான் கேட்டேன், நான் தான் தப்பா கொடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல இல்ல எங்களோட மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து ஒருத்தர் வந்து அங்க ரவுண்ட்ஸ்ல இருந்தாரு. அவங்கள கூப்பிட்டு கேட்டப்போ இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் தப்பா இருக்குன்னு வந்து அதை நோட் பண்ணிக்கோங்க, நம்ம இதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதுல ரிமார்க்ஸ் நோட் பண்ணுங்கன்னா அந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் இன்னொரு ஃபார்ம் வச்சிருந்தாங்க, அதுல ரிமார்க்ஸ்னு ஒண்ணு இருந்தது. அதுல வந்துட்டு அதை நோட் பண்ணிக்கிட்டாங்க, அந்த மாதிரி இயர் வந்து தப்பா இருக்கு பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியும்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்னதா ஒரு ஃபார்ம் ஒண்ணு கொடுத்தாங்க. அதுல வெறும் நம்ம கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் போனதுமே கேட்டாங்க, சைக்கிள் ஓட்ட தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியும் சார், தெரியும் மேம் அப்படின்னு. அதுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஒண்ணு கொடுத்து அதுல வந்துட்டு நம்ம பேர் எழுத சொன்னாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் எழுத சொன்னாங்க, அப்புறம் கரண்ட் அட்ரஸ் எழுத சொன்னாங்க. அப்புறம் தெரியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபில் இந்த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. அதுல தெரியும்னு எழுதி ஆமா அதுக்கு ஒரு சின்ன ஃபார்ம் ஒண்ணு குடுக்குறாங்க, அதை ஃபில் பண்ணி தர சொன்னாங்க. அதை ஃபில் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் அதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அந்த ஜெராக்ஸ் காப்பியோட அந்த ஃபார்மையும் சேர்த்து பின் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. மத்தபடி எதுவுமே அதோட நேச்சர் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலை எல்லாம் பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பாப்பேன் மேம் அப்படின்னு. வேலையோட நேச்சர் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. தெரியும் அப்படின்னு. அவங்க அப்படி சிரிச்சாங்க. அப்புறம் வேற மத்தபடி எதுவும் கேட்கல, நார்மலா தான் அவங்க பேசிட்டாங்க. அப்புறம் அதுதான் ஜஸ்ட் அந்த சீரியல் நம்பர் மட்டும் செக் பண்ணி டிக் பண்றாங்க. ஆனா அதை நம்மளும் கொஞ்சம் நோட் பண்ணணும். ஏன்னா அவங்க சப்போஸ் அது எனக்கு பிஎஸ்டிஎம் நான் கொடுத்திருந்தேன், அவங்க ப்ரிஃபரன்ஸ் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்ல நான் பிஎஸ்டிஎம் கொடுத்திருக்கேன் மேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஆமா எஸ்ன்னு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதுல 2 ஜெராக்ஸ் காப்பி வாங்கிட்டு அதையும் அதை கூட சேர்த்து பின் பண்ணாங்க. அப்புறம் அந்த 8th சர்டிபிகேட் அது கேட்டாங்க. நான் அது இல்ல அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா ஆமா நான் அது தனியா வாங்கல, நான் 10th 12th ஒரே ஸ்கூல்ல தான் படிச்சேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெராக்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அத நம்ம ஆனா எக்ஸ்ட்ரா கொண்டு போறது எல்லாமே வேஸ்ட் தான். ஒரு செட் ஜெராக்ஸ் தான் கேக்குறாங்க. ஆனா இங்க ஆமா அவங்களே கேட்டிருந்தாங்க, எல்லாருமே 2 கொண்டு வந்திருக்காங்கன்னு. ஆமா நம்ம வந்து அது இது நோட்டிபிகேஷன்ல 2 தான் கொடுத்திருக்கோம், அதனாலதான் 2 எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிட்டாங்க. ஆனா 1 தான் வாங்குறாங்க. அப்புறம் ஆனா அது ஃபில் பண்ணும்போது நம்மளும் கொஞ்சம் அத வாட்ச் பண்ணணும், அவங்க எதுவும் தப்பா இது பண்ணிட கூடாதுன்றதுக்காக. வாட்ச் பண்ணணும். உங்களுக்கு எத்தனை நிமிஷம் நடந்துச்சு ஒரு ஆளுக்கு மட்டும்? எனக்கு வந்து நான் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப செக் பண்ணாங்க. அப்ப அவங்களே சொன்னாங்க, இவ்வளவு நேரம் எல்லாம் செக் பண்ணாதீங்க, ஏன்னா ஒருத்தவங்களுக்கு 50 பேர் பண்ணணும், அப்ப ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி. சரி ஃபர்ஸ்ட் ஒன் தானே, அடுத்து டக்கு டக்குன்னு நம்ம பாத்துடலாம். எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் இருந்திருப்பேன். 20-25 மினிட்ஸ் கிட்ட. 10 நிமிஷம் 15 நிமிஷம் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. ஆமா ஆமா நான் ஃபர்ஸ்ட் முடிச்சது. அப்புறம் நீங்க சர்டிபிகேட் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு. நீங்க ஒரே போர்டுல உட்கார்ந்து இருந்தாலுமே ஒரு போர்டுல எத்தனை பேர் இருப்பீங்க? ஒரு போர்டுல எத்தனை பேர் டோட்டலா வரிசையா லைன்ல உட்கார்ந்து? நாங்க வந்துட்டு மொத்தம் இன்னைக்கு 400 பேர்னா ஒரு 50 பேர் கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு போர்டுல. ஒரு 50 பேர். அத ஒவ்வொருத்தரா தான் கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆமா ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு தான் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க வாங்கி நம்பர் சொல்றாங்க, ஒருத்தவங்க செக் பண்றாங்க. அந்த மாதிரி அதுல 2 பேர் இருக்காங்க. ஆனா ஒவ்வொருத்தரா தான் கூப்பிடுறாங்க. இதுல இன்டர்வியூ மாதிரி சில கேள்விகள் வந்துருச்சு. இப்ப சைக்கிள் ஓட்ட தெரியுமா, உங்களுக்கு வந்து கேட்டாங்க. அந்த நேச்சர் தெரியுமா, அந்த ஓயோட நேச்சர் தெரியும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த இன்ஜினியரிங் பிஇ படிச்சுட்டு இந்த வேலைக்கு அத கேக்குறாங்க. ஆமா அது கேட்டாங்க. சும்மா நார்மலா கேட்டாங்க, தெரியும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சிரிச்சு அப்படியே விட்டாங்க, வேற எதுவும் சொல்லல. அப்புறம் வந்து இந்த இப்போ நான் சொன்னேன், எனக்கு வந்து நேட்டிவ் வந்து தூத்துக்குடி, ஆனா நான் இப்ப வந்து சென்னையில இருக்கிறேன் அப்படின்னு. அப்ப அதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப வந்து நான் வந்து மேரேஜ் சர்டிபிகேட் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட ஜெராக்ஸ் ஒண்ணு கொடுத்தேன். அதையும் சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க.
ஓ அப்படி. ஏன்னா நான் வந்து சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு சொல்லிட்டு அதுல ஒரு அட்ரஸ் கொடுத்தேன். அதுல வந்து நான் இங்க உள்ள அட்ரஸ் நோட் பண்ணி கொடுத்தேன். சரி சரி. அப்போ அவங்க கேட்டாங்க இது வேற அட்ரஸா இருக்கு இது வேற அட்ரஸா இருக்கு அப்படின்னு சொன்னது. நான் சொன்னேன் இது இப்ப நான் இப்போதைக்கு இங்கதான் பெர்மனன்ட் அட்ரஸ் இதுதான் அப்படின்னாங்க. அப்போ அந்த அட்ரஸ் எதனா ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்டப்போ மேரேஜ் சர்டிபிகேட் இருக்கு அதுல அட்ரஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அத வாங்கி வச்சுக்கிட்டாங்க. வேற எதுவும் இல்ல. நார்மலா தான் பேசுறாங்க. ஆனா நம்ம கொஞ்சம் இதுவா அத பாக்க வேண்டியிருக்கு. அவங்க பண்றத கவனிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்களே சில இதை வந்து மிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் வந்து அந்த டிஎஸ்கே மட்டும் தான் கொடுத்தேன். நிறைய ப்ரியாரிட்டி கொடுத்தவங்க எல்லாம் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கணும். அவங்க எல்லாமே வந்து டிக் பண்றாங்களா நம்ம கொண்டு போனது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த நம்ம இந்த நம்பர் எம்ப்ளாய்மெண்ட் கோடு கொடுத்திருப்போம்ல, எம்ப்ளாய்மெண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ண அதுவும் கேட்டாங்க. ஓகே ஓகே. இது அப்ளை பண்ணும்போது கொடுத்திருந்தா கேக்குறாங்க அப்படிதானே? ஆமா ஆமா அப்ளை பண்ணும்போது நான் கொடுத்திருந்தேன். ஆனா நான் வந்து ரெண்டுமே குடுத்திருந்தா அது வந்து என்கிட்ட 10th வரைக்கும் அப்ளை பண்ணது மட்டும் தான் அவங்க என்கிட்ட வாங்குனாங்க. இது மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. நான் ஒண்ணுதான் கொடுத்தேன் நானு. அதனால அது ஒரு ஜெராக்ஸ் மட்டும் அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதுவும் செக் பண்ணாங்க. ஒரு செட் ஜெராக்ஸ் வாங்குனால திரும்ப ஜெராக்ஸ் கொடுத்துட்டாங்களா இல்ல அவங்களே வச்சுக்கிட்டாங்களா? இல்ல அந்த ஜெராக்ஸ் வந்து அவங்க தனியா ஃபைல் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம கொடுத்தத ஃபுல்லாத்தையும் பின் பண்ணி அவங்க தனியா அந்த ஒரு ஃபைல் மாதிரி கயிறு மாதிரி போட்டு கட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபைல் பண்ணி அவங்க வைக்கிறாங்க எல்லாத்துக்கும். ஓகே. அண்ட் உங்கள்ட்ட ஒரிஜினல்லாம் திரும்ப கையில கொடுத்துட்டாங்க அப்படிதானே? ஆமா அதெல்லாம் வாங்கி அந்த நம்பர் மட்டும் செக் பண்ணிட்டு எல்லாத்தையும் கையில கொடுத்துட்டாங்க. ஓகே. சோ இதான் நீங்க நடந்தது. ஆமா இதுதான் நடந்தது. சரி ஓகே. இது அப்படியே நான் வந்து உட்கார்ந்து நோட் பண்ணி நோட்ஸா எடுத்து பேசுறதுக்கு இது அப்படியே வீடியோ போட்டு விட்டுறாமா நானு? பரவாயில்ல சார் போடுங்க. சரி ஓகே. Thank you so much. Okay. Thank you sir.